மீனா ஸ்ருதிய பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு, "என்ன என்ன மீனா இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு நல்லது பண்றதா நெனச்சுட்டு, இப்படி பண்ணிட்டாங்க முத்து" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனா இருந்துட்டு, "நீங்க நம்புறீங்களா ஸ்ருதி? அவர் அப்படி பண்ணியிருப்பாருன்னு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, என்னோட என்னையும் ரவியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஸ்ருதியோட அம்மாவும், அப்பாவும், "இப்படி என் பிள்ளைக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு, மொத்தமா பிரிச்சு வைக்கிறதுக்கு பார்த்துட்டான்ல உன் புருஷன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாம ஏதாவது பேசாதீங்க. கண்டிப்பா அவரு அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் போய் சொல்லியிருக்கிறாரு. "நீ வந்து ரவி விஷயத்துல தலையிடக்கூடாது" அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இது இப்படி நடந்திருக்குன்னா ஏதோ சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, "என்ன சொல்றீங்க மீனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே அவர் சவாரிக்கு போயிட்டாரு. நீங்க வேணா கேட்டு பாருங்க. அவர் வந்து அங்க இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னாச்சு? நீங்க டீட்டெயிலா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல ஸ்ருதி, இவரு போயிட்டு அங்க இவரும் செல்வ அண்ணனும் போயி பேசியிருக்கிறாங்க. இனிமே என் தம்பியோட வாழ்க்கையில நீ தலையிடக்கூடாது" அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதி இருந்துட்டு, "இது கண்டிப்பா நீத்து தான் பண்ணியிருப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன ஸ்ருதி சொல்றீங்க? அவங்களே அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தீ வச்சுக்குவாங்களா? எப்படி ஸ்ருதி சொல்றீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமா மீனா, இது கண்டிப்பா அது அவளோட வேல தான். இது முத்து பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். முத்து வந்து எப்பயுமே பேசுவார் தான். எதுனாலும் ஸ்ட்ரெயிட்டா பேசிட்டு போயிருவாரு. இந்த மாதிரியெல்லாம் பண்ற ஆள் கிடையாது. அதுவும் ஒரு பொம்பள பிள்ளை மேல கை வைக்கவே மாட்டாரு. ரோகிணி வந்து முத்துவ கொல்றதுக்கே பார்த்தாங்க. ஆனா எதுவுமே பண்ணல அவங்கள. அதனால கண்டிப்பா இப்படி முத்து வந்து பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனா முத்து பேசிட்டு போனதுக்கப்புறம் இதையே வந்து நீத்து ஒரு இதா வச்சுக்கிட்டாங்க. நம்ம ஏதாவது பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா இது வந்து முத்து மேல தான் பழி விழுகும் அப்டின்னு சொல்லிட்டு, யோசிச்சு பார்த்து தான் இப்டி பண்ணியிருக்காங்க. அப்பதான் வந்து ரவிக்கு நீத்து மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும் அப்டின்றதுக்காக தான் இப்டி பண்ணியிருக்காங்க அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சொல்றது பார்த்தா, இந்த பொண்ணு இந்த அளவுக்குலாம் போகுமா? அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ எந்த அளவுக்கு வேணாலும் போவா. முதல்ல என்னோட பிசினஸ கெடுக்கிறதுக்காக தான் அவ அப்படிலாம் பண்றான்னு நெனச்சேன். இல்ல, எங்களோட வாழ்க்கையவே வந்து அவ பிரிச்சு வைக்க பார்க்குறா. இப்போ ரவி நீத்து கூட தானே இருக்கிறா. இதுதான் அவளுக்கு தேவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஸ்ருதி இந்த பொண்ணு இப்படி இருக்கு? நான் இப்படி ஒரு பொண்ண பார்த்ததே இல்ல ஸ்ருதி. இந்த ரோகிணிக்கு மேல இந்த பொண்ணு இருக்குது. ரோகிணியாவது மனோஜ எப்படியாவது திருப்பி மனோஜ் கூட வாழணுமேன்னு சொல்லி போராடிட்டு இருக்கு. ஆனா இந்த பொண்ணு அடுத்தவங்க வாழ்க்கையிலலாம் விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, இவ அப்படித்தான் பண்ணியிருப்பா. ஆனா நீத்துவ வந்து கண்டிப்பா ரவி சந்தேகப்படவே மாட்டான். நம்ம முத்துக்கிட்ட வேணா கூட வந்து கத்தியிருப்பானே தவிர, நீத்துவ அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன்னா, இத்தன நாளா நீத்து பண்ண வேலைகள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருந்தும் ரவி வந்து சுத்தமா கேட்கல. இனிமே கேட்பான்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டான். இப்ப ரவி என்ன சொன்னாலும் நீத்துவ விட்டு வரமாட்டான். நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ட மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறது வரைக்கும், நீத்துவோட கால் சரியாகுறது வரைக்கும் கண்டிப்பா ரவி கூடயே தான் இருப்பான். இது நீத்துவோட பிளான் தான் எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் போயி ரவி கிட்ட நீத்துவ பார்க்க போக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொன்னா அவன் கேட்பானா? கண்டிப்பா கேட்க மாட்டான். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்ல இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு, அவன் போயிட்டு கண்டிப்பா நீத்துக்கிட்ட பேசுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா அ ஸ்ருதி. அவருக்கு இந்த இதெல்லாம் சொல்றது கூட இந்த பழியெல்லாம் போட்டது கூட பிரச்சனை இல்ல. ஆனா ரவி புரிஞ்சுக்காம பேசுறத நெனச்சு தான் ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பண்றது? அவ்வளதான் என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. மீனா இருந்துட்டு, "அப்படிலாம் எதுக்கு ஸ்ருதி சொல்றீங்க? அதெல்லாம் நினைக்காதீங்க. நேத்து பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறத வந்து நம்ம நிரூபிக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, "ஏம்மா நீங்க எதுவும் பண்ணி வைக்கலைல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னடி சொல்ற? நாங்க என்னடி பண்ண போறோம்? இப்படிலாம் எதுவும் பண்ணலடி நாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, நான் இங்க வந்து இருந்ததுனால, நீங்க நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ட இப்படி எதுவும் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நாங்க எதுவுமே பண்ணலடி. ஆனா நாங்க பண்ணணும்னு தான் நெனச்சோம். ஆனா எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மீனா இருந்துட்டு, கண்டிப்பா இது அந்த நீத்துவோட வேலையா தான் இருக்கும். அவங்களோட ரெஸ்டாரண்ட்ட அவங்களே வந்து தீ வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, ஒரு பொண்ணு அவங்களோட காலையும் ஒடிச்சுக்கிட்டாங்க பாத்தியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, அதுக்கு தான் நான் சொல்றேன்ல, ரவிய அவ பக்கம் இழுக்கிறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்ருதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே உட்காந்துட்டுருக்கும்போது, மீனா இருந்துட்டு, "கவலைப்படாதீங்க. இந்த நீத்து இவ்ளோ தூரம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ரவிக்கு எங்க போச்சு அறிவு? நீத்து தான் அப்படி சொன்னா அப்படின்னா, முத்து மேல ரவி சந்தேகப்படலாமா? எந்த அளவுக்கு அப்ப
அவ அப்படி பேசி மாத்தியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இனிமே ரவி திருந்துவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா திருந்த மாட்டான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேசாம என்னோட வாழ்க்கையில இனிமே ரவி இல்லன்னு நான் நெனச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே சொல்லாதீங்க. ரவி ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. நம்ம கண்டிப்பா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரவிக்கு வந்து நிரூபிக்கணும். அதுதான் நம்மளோட வேலை இப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நேத்து தான் அவங்க இந்த ரெஸ்டாரண்ட்ட அவங்களே எரிச்சுக்கிட்டாங்க அப்டின்னா, நேத்து தான் பண்ணாங்க அப்டின்னா, அத நம்ம நிரூபிச்சோம் அப்டின்னா, ரவி வந்து இனிமே நீத்து கிட்ட பேச மாட்டாங்கல்ல. அதுபோக என் வீட்டுக்காரர் மேல உள்ள பழியும் போயிரும். அதனால கண்டிப்பா இத பத்தி நம்ம நிரூபிப்போம் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. நான் ஸ்ருதி இருந்துட்டு, "என்ன பண்ணி என்ன பண்றது மீனா? நான் என்னோட பிசினஸ பார்த்துக்கிறேன். இனிமே எனக்கு ரவி வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, அந்த நீத்து கூடவே இருக்கட்டும். எனக்காக நீங்க இனிமே எந்த கஷ்டமும் பட வேண்டாம். தேவையில்லாம பிரச்சனை உங்களுக்கு தான் வந்துகிட்டு இருக்குது. என்ன நடக்கோ அது நடக்கட்டும். என் தலையெழுத்துப்படி இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, "அப்படிலாம் இல்ல ஸ்ருதி. என் கூட பிறந்த தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, நான் சும்மா இருப்பேனா பார்த்துக்கிட்டு? அதே மாரி தான் ஸ்ருதி நீங்களும். என் கூட பிறக்கலனாலும் நான் உங்கள என்னோட தங்கச்சியா தான் பார்த்துட்டுருக்கிறேன். கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையும் நான் சரி பண்ணுவேன். என் வீட்டுக்காரர் மேல விழுந்த பழியவும் நான் சரி பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன மீனா பண்றது? அந்த நீத்து அந்த அளவுக்கு விளையாடிட்டு இருக்கிறா. ரவிக்கு தான் அறிவு வேணும். நம்ம எவ்வளோ சொல்லி என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி இப்போ நீத்து தான் பண்ணாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு எனக்கு என்ன மீனா தெரியும்? இதெல்லாம் பத்தி நான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அப்புறம் என்னோட பிசினஸ் போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம கண்டிப்பா நீத்துவ பத்தி நிரூபிச்சே ஆகணும். நீத்து கிட்ட இருந்து எப்படியாவது ரவிய வெளில கொண்டு வரணும். ரவிக்கு வந்து எதுவுமே தெரியாது பாவம். அவளோட பிடியில சிக்கியிருக்கிறாங்க. அவர எப்படியாவது நம்ம மீட்டு எடுக்கணும் ஸ்ருதி. அத கண்டிப்பா உங்களால மட்டும் தான் முடியும். நீங்க கிளம்பி வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஏதுன்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நான் வரல மீனா" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. "இல்ல ஸ்ருதி நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வந்தே ஆகணும். அப்பத்தான் வந்து ரவிக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். நீங்களும் திருப்பி வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு தோணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்போ மட்டும் நான் வந்தேன் அப்படின்னா, முத்து பழி வாங்குனது உண்மைன்னு ஆயிரும். நீத்து வந்து மன்னிப்பு கேட்காம நான் வரவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி இப்ப என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இது கண்டிப்பா நீத்துவோட வேலையா தான் இருக்கும். அவங்க வந்து கேஸ் சிலிண்டர வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டு ஃபயர் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற சிசிடிவிய கண்டிப்பா நம்மளால செக் பண்ண முடியாது. ஆனா, அந்த நீத்து வாயிலருந்து உண்ம வந்தா மட்டும் தான் நம்ம வந்து அத நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல வேல பார்த்தவங்க கிட்ட நானு இத பத்தி கேட்டு பார்க்குறேன், விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரிதான். அந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்களும் வேல பார்த்துருக்கீங்கல்ல, அதனால கண்டிப்பா அத பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களே குமார், அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து நீத்துவ பத்தின விஷயங்கள வந்து கேட்க சொல்றாங்க. ஏன்னா ரவியும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற அந்த குமாரும் வந்துட்டு ஏற்கனவே நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தவங்க தானே. அதனால ஏதாவது எனக்கு தெரிய வரணும். எப்படி ஃபயர் ஆயிருச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எனக்கு கொஞ்சம் நீங்க உதவி பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ ஸ்ருதிக்கு அவர் தான் உதவி பண்ணி இந்த விஷயத்த வெளிக்கொண்டு வர போறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.